சென்னை அண்ணா நகரில் நடைபெறும் மங்களா அண்ட் டீம் 10வது பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். ஆவின் பால் கொள்முதலை அதிகரிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடந்த பால்வளத்துறை ஆலோசனை கூட்டத்தில் பல அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், முதலமைச்சரின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். பால்வளத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தமிழக முதலமைச்சர் தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் ஆவின் நிறுவனம் மூலமாக பால் கொள்முதலை அதிகரிக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆவின் பால் விநியோகம் சங்கிலியை விரிவுபடுத்துவதும் தனியாருக்கு இணையாக ஆவின் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தலும் தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இதற்கு முன்னர் இருந்த குறைபாடுகள் எல்லாம் சரி செய்து ஆவி நிர்வாகத்தை உடனடியாக துரிதப்படுத்தி பணிகளை எல்லாம் ஆவி நிர்வாகம் என்பது தனியாருக்கு நிகரான ஒரு முன்னேற்றத்தை காணும் வகையில அதிகரிப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பால் கொள்முதல் விலையை அதிகரிப்பு தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. முடிவின் அடிப்படையில இது தொடர்பான முடிவுகள் எல்லாம் பட்ஜெட்ல இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழக நிதிநிலை தொடர்பாக ஒவ்வொரு துறை ரீதியான ஆய்வுக் கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு உத்தரவுகளை தமிழக முதலமைச்சர் பிறப்பித்து வருகிறார். அந்த வகையில பால் கொள்முதல் விலையை அதிகரிப்பு தொடர்பான விரைவான முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முடிவின் அடிப்படையில தமிழக நிதிநிலை அறிக்கையில இது தொடர்பான முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். சென்னை அண்ணா நகரில் நடைபெறும் மங்களா அண்ட் டீம் 10வது பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.